நந்தினி இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முதல் காரணம் அர்ச்சனா தான் நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு தெரிவிச்சிருங்க. நீங்க சொன்னாலையும் சொல்லலனாலையும் அர்ச்சனாவும் ரேணுகாவும் தான். ஏன்னா இந்த வீட்டில் நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து பாஸ் பண்றது ரேணுகா, அதை எக்ஸிக்யூட் பண்றது அர்ச்சனா. ஸோ இப்போ வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சந்தோஷமா இருந்தாலும் ஒரு 3 பேருக்கு கஷ்டமா இருக்கு. அது ஒன்று கல்யாணம் அதாவது வேலை செய்கிறாரு இல்லையா அவரு, அழுதே அழுந்துருவாருங்க. நந்தினி ஏமா இப்படி போற? அண்ணே என்னை உண்மையிலேன்னு சொல்கிறேன், நான் சூப்பராக பார்த்துக்கிட்டீங்க. எனக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் விடுமா கண்ணு, நம்ம பார்த்துக்கலாம் தங்கச்சி அப்படின்னு தான் பேசுவீங்க. அப்படியெல்லாம் பேசி அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலில் எல்லாருமே கூப்பிட்டு வந்து சுந்தரவல்லி அம்மா சொல்லுவாங்க, இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேரத்தில் தான் நம்ம அருணாச்சலையா கேட்குவாரு, இதை தான் நைட்டு சொல்லியிருந்தியா, நான் மாமனாராக நடித்தேன், அவன் கணவனாக நடித்தான், நீ இதை சொல்லியிருந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இதில் எனக்கு பங்கு போடுறீங்க, அவள் போகணுன்னு அவள் தனியாக முடிவு எடுத்திருக்கா, அவளை போக விடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரவல்லி அம்மா சொல்லுவாங்களா. ஸோ இதுக்கும் எனக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது, என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா இந்த முடிவை நான் தான் சுய நினைவோடு எடுக்கிறேன், இதுக்கும் யாருக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது, நானாக போகணும்னு தான் நினச்சேன். சூர்யா சாரும் பார்த்தீங்கன்னா இதை போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் சொல்லுங்கள், நந்தினிக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, ஆனால் என்ன ஒன்று பண்ணுறது, இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும், ஏன்னா இதுக்கு மேலே இங்கே இருந்தால் மான மரியாதைலாம் போயிடும். சுந்தரவல்லி அம்மா இல்லாத போலாதெல்லாம் பேசுகிறாங்கன்னு மனசில் நினச்சிக்கிட்டு நம்ம சூர்யா சார் கையில் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஸோ இப்போ வீட்டை விட்டு வெளியே வரும்போது நந்தினி உண்மையிலே நீ போக போறியா, நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா உன் முடிவை நீ ஏற்கனவே எடுத்துட்டு போல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி பேசுவாங்களா. ஸோ இப்போ நம்ம மாதவிக்கு பேசுறதுக்கு பதில் வந்து நம்ம நந்தினி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைம்மா நான் ஒரே ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக நான் போயே ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா அந்த சூரிய கட்டின தாலியை கழட்டி கொடுத்துட்டு போ, நாளை பின்ன உனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ மாதவி இதை சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி வீட்டில் இருக்கணும், அப்போ தான் மாதவி நந்தினியை அடிமையாகவே வச்சுட்டு இருப்பாங்க. இல்லைனா மாதவி வந்து மறுபடியும் வந்து வேற லெவலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இல்லைனா அர்ச்சனா இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா மாதவியால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அர்ச்சனா எல்லா கண்ட்ரோலும் எடுத்துருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா தாலியை கழட்டி கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க. தாலியை கழட்ட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம நந்தினி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை வந்து சூர்யா சார் சொல்லட்டும், நான் அப்போ தாலியை கழட்டுறேன், நீங்கள் யாருக்கும் வந்து சொல்கிறதுக்கு உரிமையும் கிடையாது, ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிடுவாங்க. அருணாச்சலையா எவ்வளவோ கூப்பிட்டு பார்ப்பாரு, நந்தினி ஏமா இந்த முடிவு, இந்த வீட்டில் யாராச்சும் ஒன்று மிரட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒட்டுமொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டு வருவாங்க நம்ம அருணாச்சலையா கையில். இந்த வீட்டில் ஒரு நண்டு சிண்டு ஏதாச்சும் பண்ணால் கூட அதுக்கு நான் தான் பொறுப்பா, எங்களை தான் கேட்பீங்களா, என்ன தான் கேட்பீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லி அம்மா கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நைட்டு பேசுனதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதட்டி பேசுவாருங்க நம்ம அருணாச்சலையா. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நந்தினி இந்த வீட்டை விட்டு போறாங்க. இதுல 2 பேருக்கு மட்டும் தான் வருத்தமே இப்போதைக்கு. ஒன்னு அருணாச்சலையா, இன்னொன்னு கல்யாணம் அண்ணன். 2 பேருமே பார்த்தீங்கன்னா கண் கலங்கி நிப்பாங்க. நந்தினி இந்த வீட்டை விட்டு போகாதம்மா, நாங்க இருக்கோம் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க ஐயா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. சூர்யா இழந்ததும் பார்த்தீங்கன்னா நந்தினி அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க. நந்தினி இதுக்கு மேலேயாச்சும் நீ ஃப்ரீடமா இரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா சார் நினைச்சுப்பாரு. சூர்யா சார் இதை நினைச்சாருன்னு கூட பரவாயில்லைங்க. இப்பதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஆல்கஹால் அடிக்ட் ஆக போறாரு. குடி 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 தான் எந்த நேரமும் பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் குடிச்சிட்டே தான் இருக்க போறாரு. அவர் வீட்டில் வந்து ரூமை சாத்திக்கிட்டு குடிக்கிறாரு, மறுபடியும் நந்தினின்னு கூப்பிட்றாரு. நந்தினி அவரால் மறக்கவே முடியல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அருணாச்சலையை நோட் பண்ணிட்டு தான் இருக்காரு. அருணாச்சலையை இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நந்தினியை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகிறாரு. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ரேணுகா கால் பண்ணி, அம்மா அந்த தேங்காய் மட்டை இந்த வீட்டை விட்டு போயிட்டா, நீங்கள் நினச்சது நிறைவேறிடுச்சு, இத்தனை நாளாக நீங்கள் ஆசைப்பட்டது இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கான பணத்தை நான் உனக்கு கொடுத்துருவேன், சொல்லிட்டல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி அர்ச்சனா வீட்டுக்கு வந்துடுவாங்க. உடனடியாக வந்து நம்ம சுந்தரவல்லி அம்மா கையில் ஒரு ஆக்டிங்காக போடுவாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, உண்மையிலேயே நந்தினியும் சூர்யாவும் பிரிஞ்சு போயிட்டாங்களா, இது என்னால் தாங்கவே முடியல, நீ இப்படி இருக்க, அவள் அப்படி இல்லையே அப்படின்னு பார்த்தேன் நான் சொல்லிட்டு உள்ள சூர்யா இருக்கான் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூர்யா பயங்கரமாக குடிச்சிட்டு இருப்பாரு. பலார்னு ஒரு அறையை விட்டு நந்தினி இருந்த இடத்துல நீ வரலான்னு நினச்சி கூட பார்க்காத, அது கண்டிப்பாக நடக்காது, சத்தியமாக நடக்காது, உன்னை ஒரு பொண்ணா இல்லை ஒரு மனுஷியாக கூட நான் இது வரைக்கும் வந்து நான் கன்சிடர் பண்ணதே கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லி அனுப்பிச்சிடுவாரு. இந்த விஷயத்தை அப்படியே சுந்தரவல்லிகளை சொல்லுவாங்க, இருமா கொஞ்ச நாள் போகட்டும், அவன் நந்தினியை மறக்கட்டும், அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சிடறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கை கொடுத்துருவாங்க. ஸோ இப்போது நம்ம அருணாச்சலையா சூர்யா இப்படி குடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பொறுத்துக்க முடியாமல் மறுபடியும் போயிட்டு நந்தினியை கூப்பிட்டுட்டு வந்து சூர்யாவை திருத்தணும்னு போவாருங்க. வாங்க சார் எப்படி இருக்கீங்க, சூர்யா சார் நல்லா இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா. சூர்யா எங்கம்மா நல்லா இருக்கான், நீ போனதுலேருந்து குடி 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 எந்த நேரமும் குடிச்சிக்கிட்டே அவன் உடம்பு அவனே வந்து கெடுத்துட்டு இருக்கான், அந்த வீட்டில் அவனை கண்டுக்கிறதுக்கு யாருமே கிடையாது, கேள்வி கேட்கறதுக்கு யாருமே கிடையாது, அவன் மேலே அக்கறையே யாருக்குமே கிடையாதுமா, அப்படி இருந்திருந்தா ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணை வந்து அவங்க அம்மா அவங்க கண்ணு முன்னாடி எரிச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க.
சரி விடுங்க சார், அதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இப்போ என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா நீ இந்த வீட்டுக்கு வந்து சூர்யாவ திருத்தி குடுத்துட்டு தாம்மா போணும். எனக்கு ஒரு வாக்கும் சத்தியமும் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சூர்யா சார திருத்தி குடுத்துட்டு இந்த வீட்ட விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு, அத நிறைவேத்தாமயே போறியேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல சார், இதுக்கு மேல அந்த வீட்ல இருந்து உங்களலாம் நான் கஷ்டப்படுத்த விரும்பல. ஏன்னா, அம்மாவுக்கு நான் அந்த வீட்ல வர்றதே சுத்தமா பிடிக்கல. அதனால தான் நான் அந்த வீட்ட விட்டே ஃபர்ஸ்ட்டு விலகுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ, இப்ப என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி நான் வரேன்னு சொல்றாங்க. ஏன்னா, சூர்யாவோட உயிருக்கே ஆபத்தார அளவுக்கு குடிச்சிட்டாருன்னா, அது நம்ம தாலிக்கும் பாதிக்கும். தாலி கேட்டும் நம்ம கழட்டி குடுக்காம வந்தோம். அதனால கண்டிப்பா இந்த நேரத்துல நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினி ஒரு யோசனை எடுக்குறாங்க. அதே மாரி அருணாச்சலம் ஐயா கூடயே வராங்க. இப்போ அருணாச்சல ஐயாவும் நந்தினியும் வீட்டுக்கு வராங்க. உடனே அங்க வழியிலே நின்று வாசப்படியிலே கேட்குறாங்க, "உனக்கு மானம், மரியாதை, சூடு, சொரணை ஏதாச்சும் உடம்புல இருக்கா? உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா? என் வீட்ல வேலை செஞ்சிருந்தத விட தெரியாம என் பையன் தாலி கட்டான். நீங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வாழலன்றதும் எனக்கு தெரியும். நான் அந்த ரூம்ல பின்னாடி இருந்து ஒட்டு கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்படி நான் கேட்டத வச்சு தான் இப்ப சொல்றேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழலன்னு சொல்லிட்டு. ஆனா உன் வயித்துல கர்ப்பமா இருக்குன்னுலாம் ஆக்டிங் குடுத்தியேடி என்கிட்ட. இதுலயே தெரியலையா நீ எவ்வளோ பெரிய நடிகைன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு இந்த வீட்ட விட்டு போயிடு. என் பையனுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அதுவும் அர்ச்சனாவ தான் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அவங்ககிட்டயே சொல்லிடுவாங்க நந்தினி கிட்ட. ஸோ இப்ப நந்தினி என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன். நீங்க யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி வைங்க. ஆனா சூர்யா சார் குடிக்கிறத நான் நிறுத்தி குடுத்துட்டு தான் போவேன். அது நான் வாக்கு குடுத்துருக்கேன் அருணாச்சல ஐயாவுக்குன்னு சொல்லுவாங்க. என் பையன திருத்தறதுக்கு நீ யாருடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பலார்ன்னு ஒரு அறைய விடுவாங்க. இத்தன நாளா அமைதியா இருந்த நம்ம அருணாச்சல ஐயா சார் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கோவப்படுறாருங்க. சுந்தரவள்ளி, இத்தன நாளா நான் அமைதியா இருந்ததுக்கு காரணம், நீ பண்றதுல ஏதோ ஒரு லாஜிக் இருக்கும். ஏதோ ஒரு தப்பு இல்லாம இருக்கும். ஆனா நீ இன்னைக்கு பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பொண்ண கை நீட்டி அடிக்கிற, ஒரு பொண்ணோட மனச புரிஞ்சிக்காம. ஸோ இதுக்கெல்லாம் நான் காரணம் இருக்கேன்னு ஒருபோதும் வந்து உனக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு நீ நந்தினி கிட்ட மன்னிப்பு கேளு. உன் பையன் குடிக்கிறதுக்கு காரணமும் நீதான். ஃபர்ஸ்ட் லவ் அழிச்ச. அதே மாரி நந்தினி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு காரணமும் நீதான். தப்பான ஒரு பொண்ண சூஸ் பண்ண. இப்போ வந்து இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமும் நீதான். எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு, பாவம் ஒரு ஏழை வீட்டு பொண்ண இப்படி அடிக்கிறியே. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா? மனச ஈரமே கிடையாதா? மனசு கல்லா இருக்கா? அப்படின்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாருங்க. ஸோ அருணாச்சல இதெல்லாம் கேட்கறத பார்த்துட்டு நம்ம சுந்தரவல்லி அம்மா, இப்போ கூட ஒரு வேலைக்காரிக்கு சப்போர்ட் பண்றீங்களே தவிர, உங்களோட மனைவியான சுந்தரவல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணல. நம்ம அந்தஸ்த பத்தி கொஞ்சமாச்சும் நினைச்சு பாருங்க அப்படின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இது எதுவுமே கண்டுக்காம நம்ம அருணாச்சல ஐயா சார் வந்து டைரக்ட்டா கூட்டிட்டு போயிடுவாரு. சூர்யா சார் பார்த்த உடனே, "நந்தினி வந்துட்டியா? நீ வருவன்னு தெரியும்" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு அந்த இடத்திலேயே கண் கலங்க ஆரம்பிச்சுருவாரு. என்னதான் இவங்க 2 பேரும் பிரியணும்னு மனசார விரும்பினாலும், அவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஈர்ப்பு சேர்த்துருச்சுங்க. அது வந்து இப்போ எல்லாருக்குமே ஹேப்பி ஆயிடுது. இந்த வீட்ல 2 பேருக்கு தான் வந்து நந்தினி ரிட்டர்ன் வந்தது சந்தோஷம். ஒண்ணு கல்யாணம் ஆனதுக்கு, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அருணாச்சல சாருக்கு. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா ரேணுகா கால் பண்ணி இந்த மறுபடியும் இந்த வீட்ல நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே அர்ச்சனா கையில சொல்றாங்க. மறுபடியும் வந்து அந்த நந்தினி வந்துட்டாமா, அருணாச்சல ஐயா கூட்டிட்டு வந்துட்டாரு. அதாவது இவர திருத்தி குடுத்துட்டு தான் இந்த குடிப்பழக்கத்திலருந்து மீட்டு குடுத்துட்டு தான் நான் போவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபதம் எடுத்துட்டு வந்திருக்கா. இதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம் தாம்மா இந்த வீட்ட விட்டு அவ போறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏம்மா நாம ஏற்கனவே குடுத்த கொடைச்சலையே அவ தாங்க முடியல. இவ்வளோ நாள் இந்த வீட்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நாம தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா ரேணுகா மட்டும் நந்தினி கிட்டயும் நம்ம அருணாச்சல ஐயா கையிலயும் சூர்யா கையிலும் மாட்டுனாருன்னா, செவுல் அடிச்சு கேட்க போறாங்க. ஏண்டி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியே, நீ ஒரு அனாதைன்னு நினைச்சு தான் உனக்கு வேலை கொடுத்தேன், உனக்கு வீட்டுக்கு தங்கறதுக்கு இடமும் கொடுத்தேன். ஆனா இப்படி பண்ணுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இத்தனை நாளா இங்க நடக்கிறதெல்லாம் வந்து அர்ச்சனாவுக்கு சொன்னது நீதானா? அப்போ சூர்யா சார் மருந்து குடிச்சதுலேருந்து, அருணாச்சல ஐயா விழுந்ததுலேருந்து, நான் நெகத்துனது, நான் கடத்தினது எல்லாத்தையுமே நீ தாண்டி சொல்லியிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா செவுல் அடிச்சு கேட்க போறாங்க ரேணுகாவ ஒரு நாளைக்கு. கண்டிப்பா வந்து நந்தினியும் சூர்யாவும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிருங்க. அர்ச்சனா இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். பழையபடி நம்ம எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுத்தோமோ அதே மாதிரி அந்த குடைச்சலை கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு அவளே போயிட போறான்னு சொல்லிட்டு, ஆண்டி இந்த மாதிரி வந்து மறுபடியும் வந்துட்டாலாமே சூர்யாவுக்கு துணையா வந்து இந்த நந்தினி, இது எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும்னு சொல்லுவாங்க. நீ பயப்படாதம்மா, நீ தான் என் வீட்டுக்கு அடுத்த மருமகளா வரப்போற அப்படின்னு அர்ச்சனா கையில் வாக்கு கொடுத்தாங்க இல்லையா? இப்போ அர்ச்சனா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவங்க குடும்பத்தை மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டு நான் கிராமத்தில் வைக்கிறேன், அவளையும் கிராமத்துக்கே அனுப்புறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சுதாகருக்கு கால் பண்றாங்க. சுதாகர் யாருன்னா அந்த கிராமத்திலே வில்லனா இருந்தான் இல்லையா, அவனுக்கு கால் பண்ணவும் அவனும் வந்து அப்படி இப்படின்னு இந்த குடும்பத்துக்கு கையில் சண்டை போடுறான். பட் நந்தினிக்கு ஒரு பிரச்சனைனா அதை சூர்யாவை தாண்டி தான் தொடணுன்ற விஷயம் ஏற்கனவே சுந்தரவல்லி அம்மாவுக்கு தெரியும். இப்போ நந்தினிக்கு ஒரு பிரச்சனை, நம்ம சூர்யா சார் அமைதியா இருப்பாரா? டைரக்டா போய் அங்க கேட்பாரு. சூர்யாவை எப்படி திருத்தலாம் அப்படின்ற விஷயத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நந்தினி இன்னும் முன்னோட்டமா போயிட்டு இருக்காங்க.
என்ன சொல்லணும்னா நாட்டு மருந்து கடையில போயிட்டு நாட்டு மருந்த வாங்குறாங்க. இதுக்கு மேல நானே அவருக்கு கலந்து குடுக்குறேன். இந்த மாரி ஒரு தப்பு நடந்தது நான் இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினி சொல்லுவாங்க. அப்பதான் அருணாச்சலைய ஒரு லீக்க விடுவாருங்க. இதுக்கு முன்னாடி நீ கலந்து குடுத்ததுல எந்தவித ப்ராப்ளமும் இல்லம்மா. டாக்டரே சொல்லிட்டாரு. அவரு மருந்து கலந்து குடுத்ததுல, அதுல ஏதோ ஒரு மருந்து கலந்து குடுத்துருக்காங்களாம். அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாரி இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட்ட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அதுவரைக்கும் பாய்.